மதுரை வைகை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கையை மீறி குளித்த இளைஞர்கள் சிறுவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். யானைக்கல் தடுப்பணை பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படும் நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் சிறுவர்கள் குளித்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் சிறுவர்களை எச்சரித்து அனுப்பினர். தென்காசி சுற்று வட்டார பகுதிகளான செங்கோட்டை, குற்றாலம், மேலகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் கழிவு நீருடன் மழைநீரும் தேங்கியது. செங்கோட்டை 11வது வார்டு பகுதியில் நகராட்சி சார்பில் கழிவு நீரோடை சீரமைப்புகள் சரிவர செய்யாததன் காரணமாகவே வீடுகளில் கழிவுநீர் சூழ்ந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கழிவுநீர் ஓடை ஆக்கிரமிப்பு காரணமாக ரயில்வே பீடர் சாலையில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் சூழ்ந்தது. கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனையடுத்து அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி அருவியை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். பட்டுக்கோட்டை அருகே கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்க சொந்த செலவில் வாகனம் வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவியின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கரம்பயம் பேருந்து நிலையத்தில் கோடை காலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தலை ஊராட்சி மன்ற தலைவி மேனகா அனந்தகுமார் திறந்து வைத்தார். தொடர்ந்து 12 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கிய வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகித்து வருகிறார். இந்தோ நேபாளம் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய மதுரை இளைஞருக்கு ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்தும் கிராம மக்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். மேலூர் அருகே வெள்ளரிப்பட்டியைச் சேர்ந்த கல்லானை தீபா தம்பதியின் மகனான யோக சஞ்சய் அமெரிக்கன் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த 7ஆம் தேதி நேபாளத்தில் நடந்த 10,000 மற்றும் 5,000 மீட்டர் தடகள போட்டிகளில் முதலிடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றதும் குறிப்பிடத்தக்கது. தொடர் விடுமுறையை ஒட்டி ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் குவிந்து வருகின்றனர். பேக்கரம்பு பகுதியில் உள்ள நினைவிடத்தில் புகைப்படம் எடுத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். தற்போது வெயில் சுட்டெரித்து வருவதால் வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு நினைவிடம் அருகில் தற்காலிக நிழற்குடைகள் அமைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் போதைப்பொருள் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விஸ்வநாதபுரத்தில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு நேற்று இரவு தீ வைக்கப்பட்டது. புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டு பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருட முயற்சித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பந்தாளப்பள்ளியில் வசித்து வரும் வெங்கடேஷ் உத்தனப்பள்ளியில் உள்ள பைக் பழுது நீக்கும் கடையில் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் தான் வீட்டு காம்பவுண்டில் நிறுத்தி வைத்திருந்த ராயல் என்ஃபீல்டு வாகனத்தின் சைட் லாக் உடைக்கப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 2 பேர் போராடி திருட முயன்றது தெரிய வந்தது. மதுரை மேலூர் அருகே இருசக்கர வாகனம் மோதி 2 மூதாட்டிகள் பலியாகினர். சத்தியபுரம் என்னும் இடத்தில் மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் சாலையை கடக்க முயன்ற ரமிஷா மற்றும் ருக்மணி ஆகியோர் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் பரிதாபமாக பலியாகினர். இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் வலம் வந்த காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. உணவு பற்றாக்குறையால் காட்டு யானைகள் அவ்வப்போது கூடலூரில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நடமாடுவது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பிதர்காடு
மானி வயல் பகுதியில் காட்டு யானை ஒன்று திடீரென ஊருக்குள் வந்தது. இதனால் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினர் அலறியடித்து ஓட்டம் பிடித்துள்ளனர். திட்டக்குடி அருகே திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அடுத்துள்ள தொழுதூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தென்னிந்தியர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் சாம் பெட்ரோடாவிற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக பாஜக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தடையை மீறி போராட முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். எங்களை தடுப்பதால் பாஜகவின் கருத்துக்களை தடுக்க முடியுமா என பாஜகவினர் கேள்வி எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை வழிமறித்து 21 வயதில் IAS ஆக என்ன செய்ய வேண்டும் என ஆலோசனை கேட்ட மாணவியின் செயல் கவனம் பெற்றுள்ளது. +2 மாணவர்களுக்கான நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் தனியார் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரனை அரசு பள்ளி மாணவி தரணிஸ்ரீ வழிமறித்து IAS ஆக என்ன படிக்க வேண்டும் என ஆலோசனை கேட்டுள்ளார். மாணவியின் படிப்பு விவரங்களை அறிந்து கொண்ட ஆட்சியர் அதற்கான அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். நாமக்கல்லில் நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான நிதி நிறுவன அதிபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கங்காணிப்பட்டியைச் சேர்ந்த பொன்னு வேலப்பன் கடந்த 35 ஆண்டுகளாக நிதி நிறுவனம் நடத்தி வந்த நிலையில் மார்ச் மாதம் நிறுவனத்தை மூடி தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பணத்தை மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். போக்குவரத்து ஊழியர்களுக்கான மாதாந்திர ஆயுள் காப்பீட்டுத் தொகை சுமார் 200 கோடி ரூபாயை சம்பள பட்டுவாடா பிரிவு அதிகாரி கையாடல் செய்ததாக சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அண்ணாநகர் போக்குவரத்து பணிமனையில் தொழில்நுட்ப பிரிவு ஊழியராக பணியாற்றிய துளசிதாஸ் என்பவர் சம்பள பட்டுவாடா உதவி மேலாளர் ரஜினி என்பவர் பல கோடி ரூபாயை கையாடல் செய்ததாக காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். மேலும் தன்னுடைய பணத்தை திருப்பி கேட்டதாலும் அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்டதாலும் தன்னை பணியிடை நீக்கம் செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மத்திகிரியில் மென்பொறியாளர் வீட்டில் இருந்து 75 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து சதீஷ் நாகராஜன் மத்திகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அங்கிருந்த கேமரா காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணை நடத்தினர். CCTV காட்சி தெளிவாக இல்லாததால் கொள்ளையர்களை அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திருமணமான 4 ஆண்டுகளில் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் அருகன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி கணேசன் வேல்மயில் இவர்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வேல்மயில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வேல்மயில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 14 வயது சிறுமி மாயமானது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கவரப்பாளையம் சிரஞ்சீவி நகரில் பிரபு என்பவர் தனது மனைவி மற்றும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட மகளுடன் வசித்து வந்துள்ளார். சிறுமி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி வீட்டில் இருந்து அவர் மாயமாகி உள்ளார். சிறுமியை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததை தொடர்ந்து புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த மளிகை பொருட்கள் பணம் அடங்கிய பையை கொள்ளையன் திருடிச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த காட்சியை தற்போது பார்ப்போம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் தாய் மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அந்தோணி மலையைச் சேர்ந்த ஜாஸ்மின் மற்றும் அவரது மகள் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் திருச்சி உறையூரில் உள்ள உறவினர் இல்லத்திற்கு சென்று சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். குளித்தலை அருகே சென்றவர்கள் மீது திருச்சி நோக்கி அதிவேகமாக சென்ற கார் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
ஊட்டியில் நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகள் படுகர் இன பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த மலர் கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 4வது நாள் வரை 70,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவர இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் படுகா பாடல்கள் இசைக்க ஏராளமானோர் புல்வெளியில் நடனமாடி மகிழ்ந்தனர்.